ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மார்னிங் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் 2 கப் கருப்பு கவுனி அரிசி, 1 கப் உளுந்து அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துகிட்டு ஒரு 6 ஹார்ஸ்க்கு அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். தென் அது ஊற வச்சதுக்கு அப்புறமா அதை நல்லா கிரைண்ட் பண்ணி திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்க போகிறேன். உளுந்து வடைக்கெலாம் அரைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டும் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்க போகிறேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அடுப்பில் இட்லி கொப்பரை வச்சு ஸோ தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். தென் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா மாவு, அது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு கையை டிப் பண்ணிட்டு தென் மாவை நல்லா கையில் வச்சு உருண்டை பிடிச்சிட்டு தேங்காய் துருவல் தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ அதில் டிப் பண்ணி எடுத்து நம்ம இட்லி கொப்பரில் வச்சு வேக வச்சோம்னா இதுக்கு பேர் தேங்காய் புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாகர்கோவில் ஸ்பெஷல். இது கூட கறி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த தேங்காய் துருவல் கூட நாட்டு சக்கரை இல்லைனா சீனி, அதாவது சுகர் கூட ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சூப்பராகவே இருக்கும். இதை நான் நார்மலாக இங்கே புழுங்கல் அரிசியில் தான் பண்ணுவாங்க. நான் கவுனி அரிசியில் ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராகவே ஃப்ளஃபியாக நல்லாவே இருந்தது. ஹோப் யூ ஆல் லைக் இட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக கொடுத்தாங்க